ஹலோ எவ்ரிவன். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி புட்டிங்கை கொடுங்க. அதுக்கு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்துட்டு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது சின்னதாக இருந்தனால நான் 3 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா 2 வாழைப்பழமே போதும். அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். 3 வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் கெட்டியான பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு இதோட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாகட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். 3 சின்ன வாழைப்பழத்துக்கு 2 முட்டை, 1/4 லிட்ரு பால், 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இன்னொரு பக்கம் நாட்டு சர்க்கரை தண்ணி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டு கொஞ்சம் கெட்டி பதம் வரட்டும். வந்ததும் சூடாரத்துக்குள்ளே எதில் கேக் செய்ய போகிறோமோ அது இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து இதுக்கு செட் ஆகிற மாதிரி மூடி வச்சுருங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தையும் இறக்கி வச்சு 40 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டிங் ரெடி ஆகிறதுக்கு 40 நிமிஷமே ஜாஸ்தி தாங்க. அப்படியும் வேகலை அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூடு ஆறுறதுக்குள்ளே சைடில் நைஃப் வச்சு எடுத்து விட்டுருங்க. சூடு ஆறுனதும் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. சுகர் தான் எடுத்திருக்கேன், குழந்தைங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சுகரையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான பனானா புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சம்மர் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு எந்த புட்டிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.